துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் பெரும்பாலும் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போயிடுறா. அங்க அவளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இந்த பெற்றோர்கள் தான் உதவி செய்ய போகணும். அதே கொஞ்சம் முத்தி போய் கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது அந்த பெண்ணோட இந்த பெற்றோர்களும் சேர்ந்து அலைய வேண்டியதா போயிடுது. என்னதான் சட்டம், காவல்துறைன்னு 1000 விஷயங்கள் உதவிக்கு இருந்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுற உணர்வு பூர்வமான பாதிப்புக்கு யாருதான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு துரைபாண்டியன் தன்னுடைய மனைவியோட வந்திருக்காரு. சோகத்துல முடிஞ்ச தன் மகளுடைய திருமண வாழ்க்கைய பத்தி சொல்றதுக்கு. அது என்னன்னு கேட்போம். எத்தனை பசங்க உங்களுக்கு மட்டும்? எனக்கு ஒரே பொண்ணுமா, செல்லமா வளர்த்துக்கிட்டு இருந்தம்மா. பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாத்தையும் படிக்க வச்சு மங்களமான வாழ்க்கையை தேடி கொடுக்கணும், அதுக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும், என் உயிர் பூரா அவன் மேல வச்சிருந்தம்மா. தூரத்து சொந்தம் எனக்கு. அவங்க வந்தாங்க, வந்து பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்கற போது நான் சொன்னேன், பொண்ணு பிள்ளைக்குள்ள கேட்காத, அது 2-3 வருஷம் ஆகணும். என் ஒரே பொண்ணு வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், அதனால அதை கொஞ்சம் படிக்க வச்சு ஏதாவது ஒரு சென்னையில வந்து ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். சரி. அப்படி போக வர 2-3 நாள் கழிச்சு எங்க மூத்த அக்கா வந்து வேலைம்மான்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி. பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பியும் வந்தான். அவங்க அம்மாவோட வந்தான். 2 பேரும் வந்து மகனை விட்டுட்டு அவங்க அம்மா வந்து சரி போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் வீட்டுல இல்லை. அப்போ வந்து எனக்கு சொல்ல முடியல, என் மகளை மான பங்கீடு பண்ணிட்டாம்மா. அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே வீணா போச்சே, ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போச்சே அப்படின்னு கதறன கண்ணீர் விட்டேன். சரின்னு மனசுக்குள்ள அடக்கி. அதுக்கப்புறம் வேலைமான்ற சகோதரி மூத்த அக்கா வந்து என்கிட்ட வந்து, வேதனைப்படாதப்பா, நடந்து போச்சு, இன்னொரு தான் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னா நான் தட்ட மாட்டேன். அவங்க எல்லாருமே வராங்க. கெடுத்துட்டான், கெடுத்ததா இருக்கட்டும், உன் பிள்ளைய என் மகனுக்கு கட்டிக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுல எல்லாருமே சரின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கொள்வது மாதிரி வந்துட்டோம். வேற வழி. நீங்க அப்ப அங்க இருந்தீங்களாமா? யாருமே வீட்டுல இல்ல. சரி அவன் இருக்கானே, சரி இருக்கட்டும். நான் கீழே கடை இருக்குது, கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வரங்காட்டியும் இது மாதிரி செஞ்சிருக்காமா அப்படின்னு சொன்னேன். இவங்க வெளியில போயிட்டாங்க. அப்பா வந்தா சண்டை தானமா நடக்கும். அவன் எங்கம்மா அப்படின்னா, அவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னா. சரி தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிருக்கான். சரி போனை போட்டு இவங்க வந்த உடனே சொன்ன உடனே, ஏன்டா இப்படி பண்ணிட்டு போயிருக்க, நீ மனுஷனே கிடையாது, நீ மிருகனா அப்படின்னா. ஒண்ணுமே செய்யல மாமா, ஏன் இப்ப என்ன ஆயிட்டுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட அவங்க மாமா கிட்ட சொன்னான். சரி போட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், ஒத்த பொண்ணாச்சு நமக்கு, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னா. வீட்டுக்கு அவன் தான் சின்ன பையன், அடுத்தால பெரியவனும் இருக்கான், அவனை இல்லாம இவனுக்கு பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் ஒத்து கூடி பேசிமா வேற என்ன பண்ண முடியும் நானு அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ள வச்சது தப்பு தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டோமா. பொண்ணு கேட்டு எல்லாம் வந்து முடிச்சாங்க. அப்ப இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன பெரியவனுக்கும் நீ தான் பொண்ணு பார்க்கணும் அவங்க அம்மா உத்தரவு போட்டாங்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை, அவங்க 2 பேருமா கடைசி வரைக்கும் உனக்கு கொல்லி வைப்பான்னு அந்த சொன்னாங்க. சொல்லி 2 பேர் கல்யாணத்தையும் பொண்ணையும் பார்த்து மாப்பிள்ளையும் பார்த்து இங்க இருந்து திருவேற்காடு கோயில் சன்னிதானத்துல இருந்து எல்லா சகல இதையும் போக்குவரத்துக்கு எல்லாம் பேசி என் செலதான் நடக்கும். நாங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் 2 பேர் 2 பையன் அப்படின்னு சொன்னோம். பையன் விட்டானே அப்படின்னு ஒரே காரணத்தால சீரும் சிறப்புமாக மங்களகரமா அந்த தாய் கருமாறி அவ கொடுப்பா தண்டனை அவ சன்னதியில வச்சு முடிச்சுட்டு வந்த 3வது நாளே சண்டம்மா. 3வது நாளே 1 லட்சம் ரூபாய் கேட்டு, பொருடா எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டு தானப்பா செஞ்சுட்டு இருக்கேன், நீ வந்து மருமகனா நினைச்சு உங்ககிட்ட பேசல, மகனா நினைச்சுதான் பேசுறேன். என்னன்னா என் பொண்ணுக்கு கணவன், அதுக்கு முன்னாடி நீ வாக்கு கொடுத்துருக்க உனக்கு மகன்னு சொல்லி, அந்த உரிமையில தான்ப்பா உனக்கு சொல்லுங்க. இங்க இருக்க பொண்ணு பொருள் கதையா கணக்கா எல்லாமே என்னமோ உனக்கு தானே. அம்மாவுக்கு கம்மல், உன் தங்கச்சிக்கு கட்டிலு பீரோ, எவன்ப்பா செய்வான், என் பொண்ணுக்கு தாப்பா செய்ய முடியும், இத்தனை பேருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, அப்ப நீ இன்னும் 1 லட்சம் ரூபாய் கேட்கலாமான்னு நான் சொன்னேன். அதோட சண்டை கூட்டம் வந்து நான் அழைச்சிட்டு போறேன்,
சரி நீங்க அழைச்சிட்டு போங்க, இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு நானே பணத்தை கொண்டுட்டு வரேன். அதோட அவங்க போயிட்டாங்க. எல்லாருக்கும் செய்யறத வந்து என் பொண்ணு ஒரு தங்கத்துக்கு நான் செய்ய மாட்டேன். அத்தனை சாமானையும் தட்ட ஒப்படைச்சிட்டான். தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆகி கொஞ்சம் வாழ வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இவ அங்க போனது, என் பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் சாமான் எல்லாம் எடுத்து அவங்க கொடுத்து விட்டுட்டாங்க. அம்மா அவளுக்கே கொடுத்து அவளை அங்க அனுப்பிச்சிட்டாங்க. இவ சாமான பூராத்தி அங்க வச்சுட்டு திரும்பியும் பிறந்த வீட்டுக்கு என் மகா கூடயே வந்து ஜாயின் ஆயிட்டான். திரும்ப வந்து இவ மாசம், என் பொண்ணு ராஜாத்தி வந்து மாசமா இருந்தா அங்க இருந்து அழைச்சிக்கிட்டு வந்ததுதான். வந்தான், குழந்தை பிறந்தது. ஒரு பெரியவங்களால பேர் வைக்கப்பட்டது. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோம். திரும்ப கூப்பிட்டாங்க. உங்களுக்கு பேத்தி பிறந்தது? ஆமா, ஜெயஸ்ரீ அது பேரு. கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுல நான் சொல்லுவேன், ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க இருக்கணும். உன்னை பார்த்துட்டேன், இனிமே யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கேட்கறதுக்குள்ள தன்மை எனக்கு இல்லை. நான் உன்னை விட்டு பார்த்தேன். லாரி ஆக்சிடென்ட்னா நீ லாரி டிரைவர், நீ முதல்ல என்ன சொன்ன, கடை வச்சிருக்கோம்னா. நான் உன்னை பார்த்து கட்டி கொடுக்காது, உன் குடும்பத்தெல்லாம் ஆராய்ச்சி செய்யாது என்னுடைய தவறு. பெரிய பெரிய ஆட்கள் வந்து பொண்ணு கேட்கையில நான் வந்து மதிச்சு செஞ்சதுதான் என்னுடைய முட்டாள்தனம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பரமக்குடியில் ஒரு பொண்ணை வச்சு அதுக்கு மாசமா இருந்திருக்கு. நான் என்கிட்ட 50,000 ரூபா வாங்கி கொண்டு அங்கதான் கொண்டு கொடுத்து செட்டில் ஆகிட்டேன். 2வது என் பொண்ணுக்கு வளைகாப்புமா, வளைகாப்பு இருக்கு, பொண்ணு வருது. டார்ச்சர் பண்ணுதாமான்னு என்கிட்டயே கேட்கறான். யாரு டார்ச்சர் பண்றா? நான் உன்னை வச்சுட்டோமாம்மா, என்கிட்டே நீ சொல்லுதிய பாவி, வளைகாப்பு நடக்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலயும் வேதனை. என்னம்மா நடந்தது? பிறந்த உடனே 1 வயசு ஆச்சு. அவளுக்கு பிறந்த நாளும் கொண்டாடிட்டு மாமியாளுக்கு போன் போட்டு, இப்போ உள்ளே வாழாம உன் வீட்லயே வச்சிருந்தா எம்மோ நாளைக்கு வச்சிருப்பேன்னு பக்கத்துல அக்கத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க. புருஷன் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா அப்படின்னு என்ன சொல்றாங்க. புள்ளைய வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு தடவை போன் போட்டேன். சரிம்மா நான் அப்புறம் வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்லன்னு அதுக்கும் கம்முன்னு இருந்துட்டேன். அவ சம்மந்தியே வந்து புள்ளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுல அந்த சாமான் சட்டு எல்லாம் கொடுத்து, அவளுக்கு கொடுக்காத யாரு கொடுக்க போறோன்னு சொல்லி சாமானோட கொடுத்து வண்டி ஏற்றி எக்மோர் வந்து ட்ரெயின் ஏற்றி ஊருக்கு அனுப்பிட்டோம்மா. ஊருக்கு அனுப்பி அவ அங்க 3 மாசம் தான் இருந்திருக்கா. இல்லம்மா, போகும்போது நான் சொன்னேன், ஏக்கா என் பொண்ணு என்கிட்ட இருக்கட்டும், உனக்கு என்ன செய்யணுமோ சாப்பாட்டுக்கோ சௌரியத்துக்கோ நான் அரிசி வாங்கி விட்டு தாரேன். உங்க செலவுக்கு என்ன வேணுங்கிறதுக்க என்கிட்ட சொல்லுங்க. என் பொண்ணு என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு தைரியமா இருக்கு, ஒரு மகாலட்சுமியை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. அதனால தயவு செஞ்சு உன் மகனை இங்க இருக்க சொல்லு, ஒரு 3 வருஷத்துக்கு இருக்க சொல்லு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை வளரட்டும். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் புத்தி கம்மியாகும். என்னன்னா பெண்கள் விஷயத்துல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான். எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கா, வேண்டாம்க்கா இங்கேயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு. இனிமேல் உன் மகா உங்ககிட்ட வரமாண்டான்னா, இனிமேல் ராசாத்தி உங்ககிட்ட வரமாண்டான். எனக்கு ரொம்ப சங்கடமாயி இவங்களெல்லாம் வச்சு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்டேன். நான் அனுப்பிச்சு வைக்கல, லாஸ்ட் தேரம் நான் அனுப்பிச்சு வைக்கல. என் பொண்ணோட நாத்தனார் புருஷன், அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் அங்க கொஞ்சம் சண்டைகள். போன் போட்டு புறப்பாண்டிட்ட நீ கேட்க வேண்டியது என்ன பணம், அவன் பொண்ணுக்கு இன்னும் எவ்வளவோ செய்யணும்ல, கேளு. 3 சவரன் நகை ஏதோ அவங்களுக்குள்ள பாக்கி இருக்கான், அதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே. இவ வந்து என்கிட்ட போன் போட்டு கேட்கறான். என் மகளை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நான் ஒரு வார்த்தை, ஒரு சூடான வார்த்தை தான் சொல்லிட்டேம்மா. அவங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் பொண்ணுக்கு நான் செய்வேனா உங்களுக்கு செய்வேனா? எனக்குன்னு ஒரு ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கா என் மனைவி. அவளுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஒரு கண் பார்வை கிடையாதுமா என் மனைவிக்கு. ஆனா எனக்கு ஒரு போராத காலம், எனக்குன்னு ஒரு பையன் ஆண்டவன் கொடுக்கல. அதனாலதான்ப்பா உங்களுக்கு செய்யறேன், இல்லைன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு நான் தயார் இல்லை அப்படின்னா. அவ வந்து கணவன்கிட்ட சொல்லி கணவன் ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு வந்து ஆலப்பாக்கத்து மக்களுக்கே தெரியாது வந்து வீடு கதவை உடைச்சி கட்டில படுத்திருக்கேன், சாத்திருக்கேன். கதவை காலிட்டு உதைச்சிட்டு வந்து என்ன குத்திட்டான். குத்துனது உள்ள தையல் இருக்கு, நான் வரல. குத்திட்டாரா? என்ன இதுல காலிட்டு ஏந்திக்கிட்டு அடிச்சு இதுல தையல் இருக்கும், நாக்கு கீழே. வாயில இருந்து ரத்தம் ஊத்துது, உள்ள 2 தையல்மா நாக்கு.
ரத்தம்னா ரத்தம், அந்த ரத்தம் ஊற்றுது. திரும்ப அக்காளுக்கு ஃபோன் போட்டு, இனிமே போலீஸுக்கு போக முடியாதுப்பா, பொண்ணு வாழ்ந்தாலும் சரிதான், அவங்க அனுப்பிச்சாலும் சரிதான், வா, இனிமே பொண்ணு அங்கே வாழாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அக்கா அன்னைக்கு தான் சொல்லிச்சு. சொல்ல துடிக்குது மனசு.